அதையும் தவிர இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னபோது பாரதி ஸ்பஷ்டமாக சம்ஸ்கிருதம் பேசுவார். அவருக்கு பரதநாட்டியம் நல்ல அதனுடைய நுணுக்கங்கள் தெரியும். கர்நாடக சங்கீதத்துடைய எல்லா விதமான ராகங்களும் அவருக்கு தெரியும். அவருடைய பல பாடல்கள்லேயே கவிதைகள்லேயே தாளம் ஆதி தாளம், ராகம் இந்த ராகம் அப்படின்னு போட்டு எழுதியிருப்பார். அந்த ராகத்தில் பாட முடியும் அந்த பாடலை. அந்த அளவுக்கு இசையில் தேர்ச்சி பெற்றவர். அவர் சுதந்திரம் இந்தியாவுக்கு கிடைக்கும்னு சொன்னபோது உடனே என்ன சொல்லியிருந்திருப்பார்னு எதிர்பார்க்கலாம். சுதந்திரம் வந்துச்சுன்னா எல்லோரும் பரதநாட்டியம் சந்தோஷமாக ஆடுவோம், சுதந்திரம் வந்துச்சுன்னா எல்லோரும் கர்நாடக சங்கீதத்தில் 2 ஸ்லோகம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார்னு நினைக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னாரோ அதிலிருந்து தான் பாரதியின் உண்மையான உட்கிடக்கை என்ன என்பது நமக்கு தெரிகிறது. அவர் என்ன சொன்னார்? ஆடுவோமே பள்ளு பாடுவோமே நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. திஸ் வாட் இஸ். அடுத்து பறையரோடு இங்கு தீயர் புலையருக்கும் விடுதலை, பறவரோடு குறவருக்கும் மறவருக்கும் விடுதலை. திஸ் இஸ் அன் இண்டிபெண்டன்ஸ் ஃபார் எவ்ரிபடி, நாட் ஜஸ்ட் ஃபார் அ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள். நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம், இந்த பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம். இதெல்லாம் பாரதியுடைய சொற்கள். இதிலும் தெரியும் அவர் எப்படிப்பட்ட மனிதாபிமானம் மிக்கவராக, ஏற்றத்தாழ்வில்லை, மனிதர்களுடைய பிறப்பில் ஏற்றத்தாழ்வில்லை அப்படிங்கிறத நம்பினவராக இருந்தார் அப்படிங்கிறது இந்த பாடல் வரிகள் மூலம் புரியும்.